நெட்டையா இருந்தா பணமரத்துல பாதின்றது, பல்ல கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்தா அதை குறை சொல்றது. இப்படி மாமியாரை பற்றி மருமகள் கிண்டல் செய்வதென்ன, மருமகனை பற்றி மாமியார், வீட்டிலே வந்திருக்கிற மனைவி கணவனின் சகோதரிகளை கேலி செய்வதென்ன, இதெல்லாம் ஒரு பிழைப்பா? ஒரு இஸ்லாமியன் இதை செய்யலாமா? எத்தனையோ ஓனர் கடையில வேலை பார்க்கிற ஒருவரிடத்திலே குறை இருந்தால், தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் மூஞ்சுக்கு நேரம் சொல்லணும். அவனை பற்றி இன்னொருத்தட்ட கழுவி ஊத்துறேன், ஒரு காசுக்கு ஆக மாட்டான். நம்ம கிட்ட இருக்க போய்தான் எதையும் உழப்பு ஓடுது. நன்மைகளை எல்லாம் அழித்து விடும். நீங்க கால் கொடுக்க தொழுக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, சொத்தை எல்லாம் தர்மம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சக முஸ்லிமுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாவினாலோ கையினாலோ உள்ளத்தினாலோ எவ்வளவு பேர் நடிக்கிறோம் தெரியுமா? ஒரு வருகிற பொழுது சிரிக்கிறோம், மாமா பாய் நல்லா இருக்கீங்களா, உங்களை எல்லாம் பார்க்காம மனசே அப்படியே வலிக்குது பாய், உள்ளத்துல உதவி வந்துட்டா முசீபத்து, நாளைக்கு வர்ற பிரச்சனை இன்னைக்கு எழுந்துருவான். இது எத்தனை பேர் பின்னால் பேசுகிறோம் தெரியுமா? தொழுகிற தொழுகை, நோக்கிற நோன்பு, கொடுக்கிற தர்மம், இதெல்லாம் பாழாய் போவதற்கு நம்முடைய மலிவாய் கருதப்படுகிற இந்த பாவங்கள் ஆபத்தாய் நிற்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹுவின் மகத்தான கிருபையால் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற ஆகச்சிறந்த பேரருட்கொடையாய் திகழ்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையை அங்குலம் அங்குலமாக அவர் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சுய பரிசோதனை செய்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும். இறைவனின் சன்னிதானத்திற்கு முன்னால் அவன் விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக தன்னைத்தானே விசாரித்து கொண்டவர் வெற்றி பெறுவார் என்பது குறித்தான மிக முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்களிடம் நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஐயுன்னாசி அஃதல், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? மனிதர்களில் ஆக கண்ணியத்திற்குரிய சிறந்தவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அப்போ அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், குல்லு மஹ்மூமில் கல்ப், தூய உள்ளம் கொண்டவரும், சுதூக்கில் லிசான், உண்மை பேசுபவரும் தான் மனிதர்களில் ஆகச் சிறந்தவர்கள். மஹ்மூமில் கல்ப், இது புதிய வார்த்தையாய் தெரிகிறது. நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், காலோ சுதூக்குல் லிசான், உண்மை பேசுபவர்கள் என்றால் யார் என்று தெரியும். நஅரிஃபுஹு, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உண்மையை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது, வாழ்க்கையில் வாழுகிற பொழுது உண்மையான பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஃபமா மஹ்மூமுல் கல்ப், மஹ்மூமுல் கல்ப் என்றால் என்ன? அப்போ அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஹுவ, அப்படி என்றால் என்ன தெரியுமா? அத்தகியோ அந்நகியோ லா இஸ்ம ஃபீஹி வலா பகிய வலா கில்ல வலா ஹசத. தூய உள்ளம் கொண்டவர் என்றால் யாருடைய உள்ளத்தில் பாவமோ, அநியாயம் செய்கிற காரியங்களோ, குரோதமோ, பொறாமையோ, இறைவன் தடுத்திருக்கிற பாவமான காரியங்கள் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அந்த உள்ளத்திற்குத்தான் மஹ்மூமுல் கல்பு என்று சொல்லப்படும். அல்லாஹுவின் தூதர் அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விரிவான விளக்கம் கொடுப்பதை பார்க்கிறோம். தூய உள்ளம் என்று சொன்னால் இறைவன் தடுத்திருக்கிற பாவமான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது என்கிற செய்தியை பார்க்கிறோம். இது இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பில் 4216வது செய்தியாக இருக்கிறது. நம்முடைய உள்ளங்கள் தூய்மையான உள்ளமாய் மாற வேண்டுமானால் பாவங்கள் கலந்திருக்க கூட,
அல்லாஹ் தடை செய்திருக்கிற, தடுத்திருக்கிற, ஹராமாக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய உள்ளத்திற்குள் அது இருக்கக்கூடாது. அவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அதை களைய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுவின் தூதர் 2 விதமான கட்டளைகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறார்கள். அதிலே முதலாவது, என்னிடமிருந்து வமா ஆத்தாக்குமுர் ரசூல், தூதராகிய நான் உங்களுக்கு எதை சொல்லுகிறேனோ எடுத்துரைக்கிறேனோ உங்களால் இயன்ற அளவிற்கு அதை கடைபிடியுங்கள். இயன்ற அளவிற்கு அதை நீங்கள் எப்படியாவது கடைபிடியுங்கள் என்கிற கட்டளையை விடுக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டளையை சொன்னார்கள், ஒமா நஹாக்கும் அன்ஹு, தூதராகிய நான் என்னிடமிருந்து எவற்றை தடுத்திருக்கிறேனோ ஃபன்தஹு, அதை முற்றும் முழுவதுமாக விலகிவிடுங்கள். இயன்ற அளவுக்கு விலகிவிடுங்கன்னு சொல்லல. கட்டளையை ஏவுகிற பொழுது நன்மையாக இருந்தால் சில நேரங்களில் செய்ய முடியாம போகலாம்ப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மனிதன் என்கிற அடிப்படையில் உனக்கு ஏற்படும் தான், அதனால் இயன்ற அளவிற்கு செய். தடை என்று வந்துவிட்டால், ஹராம் என்று வந்துவிட்டால், பாவம் என்று வந்துவிட்டால் இயன்ற அளவிற்கு செய் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லவே இல்லை. அந்த இடத்தில் நிற்கவே கூட அதை முற்றும் முழுவதுமாய் நீ விலகி நிற்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஒரு ரத்தின சுருக்கமான ஹதீஸிலே கூட மிக அழுத்தமாய் ஆழமாய் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பட்டதாரி கிடையாது. அனைத்தையும் உலகம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கரைத்து குடித்திருக்கிற ஒரு பட்டதாரிகள் அளவிற்கு அவர்கள் இல்லை. அவர்களின் அறிமுகத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உம்மி நபி என்கிறார். இவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது இவர் எந்த காலத்திற்கு அனுப்பப்பட்டார்? ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்திற்கு இவர் அனுப்பப்பட்டார். ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்கள் வாழ்கிற பகுதிக்குத்தான் இவர் அனுப்பப்பட்டார் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். நீங்கள் சமகாலத்திலே பார்க்கலாம், மலிவாக்கப்படுகிற எத்தனையோ ஆபத்தான பாவங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் நிலவுவதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஒரு பாவமா? இதையெல்லாம் செய்தால் நமக்கு தண்டனை கிடைக்குமா என்று சில பாவங்கள் ரொம்ப மலிவாக்கப்படுகிற அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே நிலவுவதை பார்க்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் ஆபத்தான பாவங்கள். சர்வசாதாரணமாய் நாம் எண்ணுகிற பாவங்கள் எல்லாம் ஆபத்தான பாவங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் மிக கடுமையாய் எச்சரிக்கை செய்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இந்த சமகாலத்தில் நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொள்வதில் மக்கள் எவற்றையெல்லாம் மலிவாய் நினைக்கிறார்களோ, மலிவான காரியமாய் எண்ணுகிறார்களோ, அவைகள் மிகுந்த எச்சரிக்கை மிகுந்த பாவங்களாய், எச்சரிக்கை செய்யப்பட்ட பாவங்களாய் நாம் அதை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், கேலி கிண்டல் சர்வ சாதாரணமாய் இஸ்லாம் குறித்து, இஸ்லாமியர்கள் குறித்து கேலி செய்கிற சூழலை எல்லாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் நக்கல், நையாண்டி, மட்டமாக பேசுதல், அல்லாஹுவின் மார்க்கத்தையே ஏளனமாய் பரிகாசம் செய்யக்கூடிய அவல நிலை எல்லாம் பார்க்கிறோம். நாம ஏதாவது இது பெரும்பாவம், இது அல்லாஹ்விடத்தில் கோபத்தை பெற்று தரும் என்று சொன்னால் நம்மை அப்படியே நண்பர் வட்டாரத்தில் இருந்தே ஒதுக்கி வைக்கிற சூழலையும் பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறார். எவ்வளவு அழுத்தமாய் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பாருங்கள். 9வது அத்தியாயம் 65வது வசனம், வலஇன் சஅல்தஹும் லயகூலுன்ன, அவர்களிடம் நீங்கள் விசாரிக்கிற பொழுது, இன்னமா குன்னா நகூல் வ நல்அப்,
நாங்கள் கேளிக்கையில் மூழ்கி விளையாடி கொண்டிருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். கேளிக்கையா எடுத்துக்கிட்டோம், இஸ்லாத்தை விளையாட்டாய் எடுத்துக்கொண்டோம். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்கிறார், அபில்லா அல்லாஹுவின் விஷயத்தில், ஆயாத்திஹி அவனின் வசனங்களின் விஷயத்தில், ரசூலிஹி அவனின் தூதரின் விஷயத்திலா குன்தும் தஸ்தஹ்சிஊன் நீங்கள் கேலி செய்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹுவின் தூதரின் வசனம், அல்லாஹுவின் தூதரின் வார்த்தை, அல்லாஹுவின் விஷயத்தில், அல்லாஹுவின் வசனத்தின் விஷயத்தில், அல்லாஹுவின் தூதரின் விஷயத்தில் நீ கேலி செய்து கொண்டிருக்கிறாயா? இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி எவற்றையெல்லாம் தடை என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட காரியத்தை நெருங்கவே கூட. அதே போன்று அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்திலே பேசுகிறார். 5வது அத்தியாயம் 58வது வசனம், வைதா நாதைத்தும் இலஸ்ஸலா தொழுகைக்காக அவர்களை நீங்கள் அழைத்தால், இத்தஹதுஹா ஹுசுவா வலஇபா அதை அவர்கள் ஏளனமாக விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ அவர்கள் விளங்கிக் கொள்ளாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம். அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை ஏளனமாக, கிண்டலாக, கேலியாக, விளையாட்டாக எடுத்துக்கொள்வர். தொழுகையை விடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லாமல் வார வாரம் ஜும்மா தொழுதால் போதும். பல முஸ்லிம்களை நீங்கள் பார்க்கலாம், அல்லது பெருநாள் தொழுகை போதுமானது, ஐவேளை தொழுகையோ, நோன்பு இருக்கிறவர் கூட, தர்மம் செய்கிறவர் கூட தொழுகையின் விஷயத்தில் அலட்சியம் காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்தில் சொல்கிறார். 6வது அத்தியாயம் 10வது வசனம், வலக்கத் இஸ்துஹ்ஸிய பிருசுலின் மின் கப்லிக் நபியே உமக்கு முன்னர் பல்வேறு தூதர்கள் கேலி செய்யப்பட்டார்கள். ஃபஹாக பில்லதீன ஸகிரு மின்ஹும் அவர்கள் எவற்றால் கேலி செய்தார்களோ, எதை கொண்டு கேலி செய்தார்களோ, மாகானு பிஹி யஸ்தஹ்ஸியூன் அவர்கள் கேலி செய்த விஷயங்களே அவர்களை சூழ்ந்து கொண்டது. நீ இஸ்லாத்தையோ, இஸ்லாத்தின் சட்டங்களையோ, அல்லாஹ் மற்றும் அல்லாஹுவின் தூதர் இட்ட கட்டளைகளையோ பரிகாசம் செய்தால், கேலி செய்தால், எவற்றை வைத்து கேலி செய்கிறாயோ, பரிகாசம் செய்கிறாயோ, அதை வைத்தே உம்மை நாம் சூழ்ந்து விடுவோம் என்று அல்லாஹ் திருக்குரானில் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். 15வது அத்தியாயம் 95வது வசனம், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸீன் இஸ்லாத்தை, மார்க்க விஷயத்தை கேலி செய்வோர் விஷயத்தில் உமக்கு நாமே போதுமானவர்கள், பயப்படாத. யார் கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் நீ அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் உனக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் சமகாலத்தை பாருங்கள், சர்வ சாதாரணமாக புறம் பேசுதல், பொய் பேசுதல், ஒருவனை நக்கல் செய்வது. ஒருத்தர் தாடி வளர்த்துட்டா போதும், என்ன பாய் லவ் ஃபெயிலியரா, காதல் தோல்வியா, அல்லது தரையிலே கீழே படாமல் ஒருவர் ஆடை அணிந்து விட்டால் போதும், இந்த சாம்பார் தயிர் சாதம் வராம பாரு, அல்லது ஒருவர் சஜிதாவிலோ அல்லது கையேந்தி அதிகமா துவா செய்து விட்டால் போதும், பாரு முதவி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இவ்வளவு நேரம் அல்லாஹ் கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறான், இவர் என்னமோ சூஃபி மாதிரி. இப்படி மார்க்க விஷயத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு 2 நண்பர்கள் உம்ரா போயிருப்பாங்க, தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். பல நபர்களிடத்தில் இந்த குறையை பார்க்கிறோம். கேட்பாரு, என்ன பாய் உங்க ஃப்ரெண்ட் அப்துல்லா வரலையா? அப்துல்லா ஒரு பணக்காரரா இருப்பார், உம்ரா செய்ததற்கு தகுதி உடையவரா இருப்பார். அவன் எங்க தவாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவன் அவனுக்கு வியாபாரம் பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும், உம்ராவுக்கு கூப்பிட்ட வரமாட்டேன்ட்டான். எதுக்கு இந்த பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறான் அவன்? எங்க தவாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது எல்லா தவாஃபும் அப்துல்லாவுக்கு தான் போகும், இவனுக்கு வர. நீ யாரை பற்றி கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறாயோ அல்லது புறமாய் பொய்யாய், இது ஒரு
அலட்சியமாய் கருதப்படுகிற ஆபத்தான பாவம் என்று உணராமல் அலட்சியமாய் கருதி கொண்டிருக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக பெண்கள், நான் புறம் பேச மாட்டேன், அடுத்தவனை பற்றி பேச மாட்டேன் என்று முடிவெடுத்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒரு டேப் ஒன்று வச்சுக்கணும். வலைக்கும் அஸ்ஸலாம்னு பதில் சொன்னதுக்கு பிறகு வாயை மூடிடணும். அதுதான் இன்றைக்கு நிலைமை. யாராக இருந்தாலும் நபர் சபையில போய் அமருகிறோம், இவர் என்ன பேச வேண்டி இருக்கிறது? மகனை பற்றி கேட்கிறோம், மனைவியை பற்றி கேட்கிறோம், அத்தா எப்படி இருக்கான்னு கேட்கிறோம். அவர் எங்க சொன்னா கேட்க மாட்டாரு, வயசான காலத்துல சும்மா கிடக்கிறாரா? ஆமாங்க, இந்த வயசாயிட்டாலே அப்படித்தான், மூளை வேலை செய்ய. இப்படி ஒவ்வொன்றாக ஒரு குடும்பத்தை பற்றி நலம் விசாரிப்பதாக இருந்தாலும் கூட புறம் பேச மாட்டேன், அடுத்தவனை பற்றி பேச மாட்டேன் என்று முடிவெடுத்தால் சலாத்திற்கு பிறகு வாயே திறக்க கூட நிலவரம் அப்படித்தான். இது எவ்வளவு ஒரு மோசமான பாவம் தெரியுமா? நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொள்வதில் இது முதன்மையானது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் மிக அழகிய குணம் குறித்து ஒற்றை செய்தியிலே நாம் பார்க்கலாம். கூர்ந்து கவனிக்க வேண்டும். சர்வசாதாரணமாய் நாம் பேசுகிறோம், ஒரு ஆளை பற்றி, ஒரு நபரை பற்றி கேலி செய்கிறோம், கிண்டல் செய்கிறோம், அல்லது அவர் குறித்து புறமாய் பேசுகிறோம். அது குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒற்றை செய்தியிலே சொல்கிறார்கள். பாருங்கள், நபிகளாரின் மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள், இது அபூதாவுது என்கிற நபிமொழி தொகுப்புல 4875வது செய்தியாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் அவர்களின் மனைவியார் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அல்லாஹுவின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க 3 பேர் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ உள்ள அமர்ந்திருக்கிற பொழுது சஃபியா ரலியல்லாஹு அவங்க உள்ள வர்றாங்க. ரசூல்லா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ சஃபியா ரலியல்லாஹு அவங்க உள்ள வர்றாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க, சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் அழகாய் இருப்பார்கள், இருந்தாலும் கொஞ்சம் உயரத்திலே கொஞ்சம் குள்ளமாய் இருப்பார்கள். சஃபியா ரலியல்லாஹு அவங்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களும் இப்போ உள்ளே வந்ததற்கு பிறகு 2 பேரும் ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அவங்க உள்ள வர்றாங்க. இப்போ குல்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நான் சொன்னேன், ஹஸ்புக் மின் சஃபியா, சஃபியா அழகுதான், கதாவ கதா தனி கசீரா, ஆனால் கொஞ்சம் குட்டையான பெண், குட்டச்சி அப்படின்றாங்க. இந்த குட்டையான பெண் என்கிற வார்த்தையை கொஞ்சம் அப்படி இப்படி அதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி சொல்றாங்க. சஃபியா அழகுதான், ஆனா கொஞ்சம் குள்ளம். நபிகளாரின் முகம் அப்படியே மாறுகிறது. அல்லாஹுவின் தூதருடைய முகம் அப்படியே மாறிவிட்டு ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, நினைத்து கூட பார்க்க முடியாது நபிகளார் சொன்ன இந்த வார்த்தை எவ்வளவு அலாதி பெரியது என்று பாருங்கள். லக்கது குல்தி கலிமா, ஆயிஷாவே நீ சொன்ன இந்த வார்த்தையை லவ் முசிஜத் பி மாயில் பஹர், கடலிலே தூக்கி போட்டால், நீ சொன்ன இந்த வார்த்தையை எடுத்து கடலிலே தூக்கி போட்டால் லமஸஜத்துஹு, அந்த கடல் நீரே பாழாய் போய்விடும், ஒட்டுமொத்த கடல் நீரும் நாசமா போயிடும். குட்டச்சின்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்றைக்காவது யாரையாவது இப்படி கேலி செய்திருக்கிறேனா? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? என் வாழ்க்கையில என்னோடு இருக்கிறாய், என் கூட இருக்கிறாய், நான் யாரையாவது கேலி கிண்டல் பண்ணி பார்த்திருக்கிறியா? யாரை பற்றியாவது பின்னாடி நான் பேசியிருக்கிறேனா? நீ சொன்ன இந்த வார்த்தை மஸஜத், அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா அரபியில, அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், ஒரு பொருளை எடுத்து வேறு ஒரு பொருளிலே தூக்கி போட்டால் அது விஷமாகிவிடும், அது பயன்படுத்தவே முடியாது. அதை பயன்படுத்தினா செத்துருவான், மரண மௌத்து, அதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ரொம்ப ரேரான வேர்டு. அதை அல்லாஹுவின் தூதர் பயன்படுத்துகிறார்கள். நீ சொன்ன இந்த வார்த்தையை கடல் நீரிலே தூக்கி போட்டால் கடல் நீர் ஃபசாதா போயிடும், கடல் நீர் வாழுகிற உயிரினம், கடல் நீர் அத்துணையும் இல்லாமல் போய்விடும் சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், என்றைக்காவது
என்னிடத்திலிருந்து இது போன்ற வார்த்தைகளை நீ கேட்டதில்லை, இப்படி பேசாதே. விளையாட்டா சக மனைவி நக்கல் நையாண்டியா கூட பேசியிருக்கலாம். நம்மெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் பேசுகிறோம், நீங்கெல்லாம் பார்க்கலாம். எத்தனையோ குடும்பங்களை பற்றி நாம் பேசுகிறோம். மனைவிட்ட சும்மா நக்கலா தான் பேசுவோம், ஆனால் மனம் பாதிச்சிருவாங்க. ஒரு மனைவி குடும்பத்தை பற்றி, அவங்க அத்தாலாம் அவர் கையேந்திர லெவல்ல இருந்தாரு, உன்னைய நான் கல்யாணம் பண்ண போய் தான் அவரே வளர்ந்துருக்கிறாரு. என்ன மாதிரிலாம் ஒரு மாப்பிள்ளை உனக்கு ஊர்ல கோடியில ஒருத்தனா கூட கிடைக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஆள்னா. இப்படி கேலி கிண்டல். என்னைய கல்யாணம் பண்ணா உன லெவல அவ்வளவுதான், உன் நிலைமை அவ்வளவுதான், நான் கிடைக்க போய் இப்படி நீ நல்ல நிலையில் இருக்கிறாய், சர்வசாதாரணமாய் பேசுவதை பார்க்கிறோம். என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா, என்ன மாதிரி ஒரு குணம் கிடைக்குமா, இவரை வர பெருமையில் பீற்றிக் கொள்வார். இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் விரும்பவே இல்லை என்கிற செய்தியை பார்க்கிறோம். நபிகளார் எவ்வளவு உச்சத்தில் இருந்தார் என்பதற்கு சான்று சஹீஹ் புகாரியில 6780வது செய்தி. இந்த அலட்சியமா மலிவா நாம எதெல்லாம் கருதுறோமோ அத ரசூல்லா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க, ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அப்துல்லா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு புனை பெயர் ஒன்று உண்டு, ஹிமார், கழுதை. ஹிமார்னா கழுதை என்று பொருள். அவரை சும்மா செல்லமா கழுதைன்னு கூப்பிடுவாங்க. இது ஒரு புனை பெயராகவே இருந்திருக்கிறார். இவருடைய வேலை என்னன்னா, ரசூல்லாவுடைய சபைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி நபிகளாரை சிரிக்க வைப்பார். ஆனால் இவரிடத்தில் ஒரு பெரும் குறை ஒன்று இருந்தது. அதிகமாக மது குடிப்பவராயிருந்தார். சாராயம் குடிச்சிருவார், மது குடிச்சிருவார். இப்ப ரசூல்லாவுடைய சபைக்கு வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை ஹத் அடிக்க சொல்லுவாங்க, அந்த தண்டனையை கொடுக்க சொல்லுவாங்க. இவரை எடுத்து அடிங்க, இவர் எப்படி மது குடிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி 2-3 தடவை ஹத்து வாங்கப்பட்டவர், அடி வாங்கப்பட்டவர். ஒரு கட்டத்தில் ஒரு சமயம் மதுவை குடிச்சிட்டு வந்துடுற அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கவும் சொல்றாங்க. பிறகு கூட்டத்திலே இருந்த ஒரு நபித்தோழர் அப்துல்லா, அந்த மது அருந்திய அந்த ஹிமார் என்கிற புனை பெயரால் அழைக்கப்படுகிற அவரை பார்த்து சொல்கிறார், அல்லாஹும்ம, இறைவா, அல்லஅனுஹு மா அக்ஸரமா யூதா பிஹி, இறைவா இவரை சபிப்பாயாக. எத்தனை முறை தான் இவரை அடிக்கிறது, எவ்வளவு தடவை தான் குடிப்பாரு, எவ்வளவு தடவை தான் அடிக்கிறது. இறைவா இவரை சும்மா விட்டுறாத, சபிச்சிரு இறைவா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் பாருங்கள், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தல்அனுஹு, இவரை சபிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா அலிம்து, நான் அறிகிறேன், அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, இவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் விரும்புவதாய் நாம் அறிகிறோம். தண்ணி அடிக்கிறாரு தான், மது குடிக்கிறாரு தான், அதனால எப்ப சபிக்கிற? யார? ஒரு சாராய மது அருந்துபவர் நிற்கிற பொழுது, அவரை அடிக்க நினைக்கிற பொழுதும் கூட எதுக்கு சபிக்கிற? சாபத்திற்குரிய வார்த்தை உனக்கு வேணுமா? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான், சும்மா வர்றவனே விட மாட்டோம். ஏதாவது நம்ம கிட்ட வம்பளுத்தா, சும்மா ஏதாவது லேசா நோண்டி இருந்தாலும் அவ்வளவுதான். அவரை எப்படியெல்லாம் வச்சு செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அவனை பாடாப்படுத்தி பஞ்சராக்க முடியுமோ விட மாட்டோம். ஒரு மது அருந்தியவர் கூட அல்லாஹ்வின் தூதர் சபையில் ஹத்து வாங்கப்பட்டவர், தண்டனை வாங்கப்பட்டவர் கூட சபிக்கிற பொழுது, கூட்டத்தில் இருந்து நபித்தோழர்கள் ஒருவர் சபிக்கிற பொழுது அதை கூட அல்லாஹ்வின் தூதர் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகளாரின் குணம் அவ்வளவு மேன்மையானது. இதை நீங்கள் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். யாரை பற்றியும் புறமோ அவதூறோ கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ செய்யவே கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மிக கடுமையாய் எச்சரிக்கிறார். 49வது அத்தியாயம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம். 11-12 அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌம் மின் கௌம், ஒரு சமுதாயம் மற்றொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். அஸா யகூனு கைரம் மின்ஹும், உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாய் இருக்கலாம். ஒலா நிசா, ஒரு பெண்,
மின் நிசா மற்றொரு பெண்ணை கேலி செய்ய வேண்டாம். அசா ஐயகுன்ன கைரம் மின்ஹுன்ன இவரை விட அவர் சிறந்தவராயிருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுசக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொள்ளாதீர்கள். வலா தனாபசு பட்டப்பெயரால் அழைக்காதீர்கள். பில் அல்காப் பட்டப்பெயரை வச்சு அழைக்கிறது அசுத்தம், அருவருப்பு. பஸல் இஸ்மில் ஃபுசூக் பஅதல் ஈமான் ஈமான் வந்ததற்கு பிறகு தீய பெயர்களை நீங்கள் சூட்டி அழைப்பது மிக கேவலமானது. அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமல்லம் யதுப் ஃபௌலாயிக ஹுமுத் தாலிமூன் எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி திருந்தவில்லையா அவர்கள் பாவிகள். குட்டையா இருந்தா குட்டை என்றது, நெட்டையா இருந்தா பனைமரத்தில் பாதின்றது, வெள்ளையா இருந்தா அதுக்கு ஏதாவது பேர் சூட்டுவது, பல்லு கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்தா அதை குறை சொல்றது. இப்படி மாமியாரை பற்றி மருமகள் கிண்டல் செய்வதென்ன, மருமகனை பற்றி மாமியார், வீட்டிலே வந்திருக்கிற மனைவி கணவனின் சகோதரிகளை கேலி செய்வதென்ன, இதெல்லாம் ஒரு பிழைப்பா? ஒரு இஸ்லாமியன் இதை செய்யலாமா? ஒரு மார்க்கம் தெரியாத யாரேனும் செய்யலாம்? எத்தனையோ ஓனர், உரிமையாளர், கடை உரிமையாளர், கடையில வேலை பார்க்கிற ஒருவரிடத்தில் குறை இருந்தால், தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா மூஞ்சுக்கு நேரம் சொல்லணும். அவனை பற்றி இன்னொருத்தட்ட கழுவி ஊத்துறேன். இவன் கிறுக்க, ஒரு காசுக்கு ஆக மாட்டான், கிறுக்கன்லேயே கொஞ்சம் தெளிவான கிறுக்க, நம்ம கிட்ட இருக்க போய்தான் ஏதோ இவன் பழப்பு ஓடுது. இதுவெல்லாம் நமக்கு நம் நன்மைகளை எல்லாம் அழித்து விடும். உங்களுக்கு யாருமே இதாவது குறை இருக்கிறதா, அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதேனும் ஒரு பாதிப்பு இருந்தால் நேரடியாக போய் சொல்ல வேண்டும். அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிற மிக அழகான சம்பவத்தை பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மதுல 12236வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள், அதே போன்று நபி தோழர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு வழி பாதை ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் வஹியால் அறிவித்து கொடுத்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்பொழுது ஒருவர் வருவார், சொர்க்கவாசியில ஒருத்தரை பார்க்கிறதா இருந்தா அவரை பார்த்துக்கோங்க. எல்லாருடைய போக்கஸும் திரும்பிடுது, கேமரா முழுசா ஃபுல்லா அந்த ரூட் பாதைக்கு திரும்பி விடுகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். வருகிறார். எப்படி வர்றாரு? ஒளி செய்தவாறு, தாடியிலிருந்து தண்ணீர் சொட்டியவாறு, செருப்பை கையில் எடுத்துட்டு வர்றார். எப்படி வருவாருன்னு பாருங்க. செருப்பை காலில் போட்டு வராம செருப்பை கையில் எடுத்தவாறு தாடியில தண்ணீர் சொட்டியவாறு வருகிறார். முதல் நாள் முடியுது. ரெண்டாவது நாள் ஒரு மசூரா நடக்குது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கவாசியில ஒருத்தரை பார்க்கிறதா இருந்தா யத்துலு அலைக்குமுல் ஆன் ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளில் ஒருவர் இப்பொழுது வருவார், பார்ப்பதாக இருந்தால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ரெண்டாவது நாள் அதே மாதிரி தாடியில தண்ணீர் சொட்டியவாறு செருப்புகளை போட்டவாறு வருகிறார். திரும்ப மூணாவது நாள் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யத்துலு அலைக்குமுல் ஆன், இப்பொழுது உங்களிடத்தில் ஒருவர் தோன்றுவார், ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசிகளில் இருந்தும் உள்ள ஒருவர், தாடியில தண்ணீர் சொட்டியவாறு செருப்புகளை கையில பிடித்தவாறு வருகிறார். செருப்பு தொங்க போட்டு வர்ற அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், அப்படி என்ன ஸ்பெஷலா இவரிடத்தில் இருக்கிறது? சொர்க்கவாசி என்கிற பட்டத்தை பெற்று விட்டாரே, இவரை நாம் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட போயிட்டு ஒரு பொய் சொல்றேன். எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் 3 நாள் பிரச்சனை, சண்டை, அதனால வீட்டுக்கு போக முடியாது, உங்க வீட்டில் ஒரு 3 நாள் தங்கி கொள்ளலாமா? தாராளமா தங்கிக்கலாம். ஏன்னா இவர்கிட்ட அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்குது? தனிப்பட்ட அமல் செய்கிறாரா? ஒரு 3 நாள் தங்கினா என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதான் நபி தோழர்கள். நல்லவற்றை விடவே மாட்டார்கள், பின்தொடர்ந்து செல்வார்கள். தாராளமா வாங்கின வீட்டுக்கு அழைத்து விட்டு செல்கிறார். நல்ல செய்கிற காரியத்தை எல்லாம் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவங்க வாட்ச் பண்றாங்க. ஒரு கட்டத்தில்
அவர் அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் பார்க்கிறாங்க, பெருசா எந்த அமலும் வித்தியாசமா இரவு முழுக்க நின்று தொழுவது, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை தர்மம் செய்வது, அல்லது தினசரி நோன்பு நோற்பது, அப்படி எந்த அமலும் இல்லை. அவருடைய அமல்கள்ல சில அமல்களை பார்க்கிறார். இரவில் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது புரண்டு புரண்டு படுக்கிற நேரங்களில், எழுந்து அமருகிற நேரங்களில் அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ர் செய்கிறார். தஹஜ்ஜத் கூட ஃபஜ்ருக்கு நெருக்கமாக, அதுவும் 3 நாட்களில் ஒரு சில நாட்கள் தொழவில்லை, உடனே நேரம் விட்டு ஓப்பனே பண்ணிடுறேன். ஒரு பிரச்சனை இல்லை. எங்க வீட்டில் எங்க அத்தாவுக்கு எனக்கும் சண்டைன்றது உங்கள்கிட்ட ஒரு பொய் சொன்னேன். ரசூல்லா சபையில நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம். சொர்க்கவாசிய ஒருத்தரை பார்க்கறதா இருந்தா இந்த பாதையில வருவாரு, அவரை பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன, நீங்க என்ன அமல் செய்றீங்க, வித்தியாசமாக என்ன அமல் செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் வந்தோம். அப்ப அவர் அந்த நபித்தோழர் சொல்கிறார், நீர் பார்த்ததை தவிர வேற எதுவும் அதிகமான அமல் செய்யலையே, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்ர் பின் ஆஸ் புறப்பட முனைகிறார். அப்ப அந்த நபித்தோழர் அழைக்கிறார், இங்க வாருங்கள் தோழரே, இங்க வாருங்கள், என்னிடத்தில் ஒரு குணம் இருக்கிறது. ஃபலம்மா வல்லைத் தஆனி, நான் திரும்புகிற பொழுது அவர் என்னை அழைத்தார். இதுதான் முக்கியமான விஷயம். மா ஹுவ இல்லா மா ரஅய்த், என்னிடத்திலே ஒரு குணம் உண்டு. கைர அன்னி லா அஜிது ஃபி நஃப்ஸி லிஅஹதி மினல் முஸ்லிமீன கிஷா, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் என்னுடைய நாவாலோ, என்னுடைய உள்ளத்தாலோ, என் உடலாலோ நான் மோசடி செய்ய மாட்டேன். எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் என்னுடைய நாவினாலோ, உடலினாலோ, உள்ளத்தாலோ மோசடி செய்ய மாட்டேன். வலா அஹ்சுது அஹதா அலா கைரின் அஅதாஹுல்லாஹு இய்யாஹு, எந்த ஒரு முஸ்லிமுக்காவது ஏதாவது ஒரு அருட்கொடை வழங்கப்பட்டால் அதை பார்த்து நான் பொறாமை பிடிக்க மாட்டேன். அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது கைர், நன்மை என்று கருதி விட்டு செல்வேன். உடனே அப்துல்லாஹ் பின் அமர் பின் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹில்லதி பலகத் பிக, இதுதான் உங்களை வஹில்லதி லா நுதிக், சொர்க்கத்தின் அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று பாருங்கள். நீங்க கால் கொடுக்க தொழுக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, சொத்தையெல்லாம் தர்மம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. சக முஸ்லிமுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாவினாலோ, கையினாலோ, உள்ளத்தினாலோ எவ்வளவு பேர் நடிக்கிறோம் தெரியுமா? அவர் வருகிற பொழுது சிரிக்கிறோம், வாங்க பாய் நல்லா இருக்கீங்களா, உங்களை எல்லாம் பார்க்காம மனசே அப்படி வலிக்குது பாய், உள்ளத்துல மூதேவி வந்துட்டா முசீபத்து, நாளைக்கு வர்ற பிரச்சனை இன்னைக்கு எழுந்துருவான், இப்படி எத்தனை பேர் பின்னால் பேசுகிறோம் தெரியுமா? நாம் தொழுகிற தொழுகை, நோக்கிற நோன்பு, கொடுக்கிற தர்மம், இதெல்லாம் பாழாய் போவதற்கு நம்முடைய மலிவாய் கருதப்படுகிற இந்த பாவங்கள் ஆபத்தாய் நிற்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதே மாதிரி மலிவா கருதப்படுற பாவத்தில் சமகாலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில செய்திகளை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை நவீன வசதிகள் வளர்ந்த காலகட்டத்தில் நவீன கருவிகளை பயன்படுத்துகிறோம். ஒரு கட்டத்தில் நாம் குரான் ஓதிக்கொண்டிருப்பதை விட அதுவாக குரான் ஓதுகிறேன் ஒரு நவீன கருவி, ஒரு செல்போன் கராத்து கேட்பதற்கு உதவுகிறது, பயான் கேட்பதற்கு உதவுகிறது, உறவுகளை இணைப்பதற்கு அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அந்த உறவுகளை இணைப்பதற்கு உதவுகிறது. உலக தகவல்கள் எங்கெங்கெல்லாமோ உலகத்தில் என்னென்னவெல்லாமோ நடக்கிறதா அவைகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இது போன்று நவீன கருவிகளுடைய பலன்கள் ஏராளம். அறிவாளியாக இருந்தாலும் பாமரனாக இருந்தாலும் ஏபிசிடி தெரியாதவங்க கூட நவீன கருவியை பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் தன்னுடைய எழுத்தாற்றலை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எதை எடுத்தாலும் ஒரு கருத்தை போட்டுறேன், உனக்கு ஏபிசிடி தெரியணுன்ற அவசியம் இல்லை, கை வச்சு குத்திக்கலாம். அல்லது வாய்க்கிட்ட வாய்ஸை ஆன் பண்ணா
அதுவும் ஆணாகி அது ஒரு டெக்ஸ்ட் ஆகிறது, அது ஒரு எழுத்துக்களாகி விடுகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் மலிவாக கருதப்படுகிற ஆபத்தான பாவங்கள் ஏராளம் இருப்பதை பார்க்கிறோம். சமகாலத்தில் இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா என்று நீங்கள் பார்த்தால், நன்மைகளை விட அதிலே இருக்கிற தீமைகள், அதிலே இழைக்கப்படுகிற பயங்கரமான பாவமான காரியங்கள் ஏராளமா இருப்பதை பார்க்கிறோம். நீங்க ஒரு காலம் இருந்தது, பத்திரிகையில நியூஸ் வரும், செய்தி வரும், அதுல அரகுர ஆடையோடு யாராவது அந்த படம் வந்தா சாப்பாட்டுக்கு கூட அதை விரிக்கும் போது புரட்டி தான் விரிப்போம். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு அப்படி கிடையாது. எதை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம்? குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் அந்த சமூக வலைதளத்தின் மூலமாய் இஸ்லாமிய பெண்கள் உச்சபட்சமாய் கெட்டுப்போவதை பார்க்கிறோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் ஹிஜாப், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். அதை கேலி கிண்டல் செய்யும் விதமாக அந்த சமூக வலைதளத்தின் மூலமாக பெண்களை ஈர்ப்பது எப்படி, விரண்டு போகிற ஆண்களை சேர்ப்பது எப்படி, வெறுத்து போகிற பெண்களை ஈர்ப்பது எப்படி, பாடல் கேட்பது எப்படி. நீ என்னடா ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்டா, நான் ஒரு யூடியூபர் என்கிறான். யாரு? இஸ்லாமிய பெயர் தாங்கி. அதுக்கு ஒரு வரலாறு வேறு சொல்லுகிறார். நான் வேறு ஜாதி, இவள் வேறு மதம், நான் வேறு மதம், எங்கள் இருவரையும் இணைத்த பாலமே இந்த யூடியூப் தான், அந்த நரக பாலத்தில் கடக்கணும். அப்ப தெரியும் இவர்கள் இருவரையும் இணைத்ததே இந்த யூடியூப் தானாம். அதிலும் சில முஸ்லிம் பெயர் தாங்கிகளை பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் நம் சமூகம் மலிவாய் கருதி கொண்டிருக்கிற வீடுகளிலே அவன் செய்கிற எல்லா விஷயங்களையும், குழந்தை பிரெக்னண்டாக இருக்கிற வீடியோவை வெளியிடுகிறார், வீட்டு வேலை நடக்கிறது எல்லாம் வெளியிடுறான், கறி சமைக்கிறான அதை வெளியிடுறான், குழம்பு வைக்கிறான அதை வெளியிடுறான், சோறு சமைக்கிறான அதையும் வெளியிடுகிறான், ஒரு கட்டட வேலை நடக்குதா அதையும் வெளியிடுகிறான், கட்டில் அதையும் வெளியிடுகிறான், பெட்ரூம் வரைக்கும். ஒரு இஸ்லாமிய பெண்ணாய் திகழ்கிற சில யூடியூப்களிலே பார்க்கிறோம், சமூக வலைதளம். ஒரு குடும்ப பெண்ணை சாலை கலட்ட வைப்பது, அரைகுறையாய் நிற்க வைப்பது, இது என்ன மனநிலை என்றே தெரியவில்லை. சில பேரை பார்க்கிறோம், வாய் அசைத்தால் பின்னால் பாடல் ஓடுகிறேன். கேட்டா இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டல் முஸ்லிம்ஸ் என்பார்கள், இவங்கெல்லாம் வந்து அடிப்படைவாதி. சில இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபோடு வாயசைப்பார்கள். அங்கே ஒரு சினிமா கேடுகட்ட பாடலின் வசனங்கள் ஓடும், அல்லது ஒரு சினிமா டயலாக் ஓடும். இங்க ஹிஜாப் விளக்கு மாத்துக்கு எதுக்கு பட்டு கொஞ்சம் ஒரு பழமொழியில. மார்க்கத்தை நீ ஓரமாய் வைத்து விட்டு நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நம்ம ஹிஜாப் சம்பந்தமாய் பேசுகிற பொழுது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய சில கேடுகட்ட கயவர்கள் உள்ள வந்துடுறாங்க. நீ ஆடுமா, நீ பாடுமா, நம்ம பார்த்துக்கலாம். இவங்களாம் பெண்ணடிமைத்தனம். ஒரு முஸ்லிம் என்பவன் அல்லாஹுவின் கண்ணிய சின்னமாய் திகழ்கிற ஒரு ஹிஜாபை கேவலப்படுத்தலாமா, அவமானப்படுத்தலாமா? நம்ம வீடுகளில் நீங்க பாருங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி யாரை பின்பற்ற வேண்டும்? நபிகளாரை பின்பற்ற வேண்டும். அதுதானே வழக்கம். அல்லாஹுவின் தூதர் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி குடும்பம் நடத்தினாங்க. இங்க வீட்டில இருந்து வாட்ஸ்அப்பை திறந்தா மனைவி போன்ல இருந்து ரீல்ஸ் வரும். இந்த வீடியோவை பார்த்தாவது திருந்துங்க. எந்த வீடியோவை பார்த்து? எவனோ ஒருவன் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஏதோ பாத்திரம் கழுவுற வீடியோ, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்நுண்ணியமா இருக்கிற வீடியோ. திருந்துவதற்கு இது வீடியோவா? இதுவெல்லாம் மலிவாய் கருதி கொண்டிருக்கிற ஆபத்தான பாவங்களாய் இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ பேர் முகநூல்களின் மூலமாய் தங்களின் முகவரியையே, தங்களுடைய மானத்தையே இழந்து விடுகிற அவல நிலை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிமார்களின் மனைவியரை பார்த்து பேசுகிறார். லஸ்துன்னக அஹதிம் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போன்றவர் அல்ல.
யாரை பார்த்து? நபிமார்களின் மனைவியரை பார்த்து பேசுகிறார். கஹதிம் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போன்று கிடையாது. இனித்தகை துண்ண ஃபலா தஹ்தஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரது வ குல்ன கௌலம் மஅரூஃபா. எவனாவது உங்களிடத்திலே ஏதாவது பேச வந்தால் குழைந்து பேசாதீர்கள், வளைந்து கொடுக்காதீர்கள். நபிமார்களின் மனைவியர் மறு திருமணம் செய்ய இயல. அவர்கள் யாரிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் திரைக்கு அப்பால் தான் பேச வேண்டும். அவர்களை பார்த்தே அல்லாஹ் சொல்கிறான், நீங்க சாதாரண பெண்ணு மாதிரி கிடையாது, குழைஞ்சு பேசக்கூடாது, வளைஞ்சு பேசக்கூடாது. திரைக்கு அப்பால் இருந்து பேசுபவர்களுக்கு அல்லாஹ் மற்றும் ஒரு இடத்திலே சொல்லுகிற பொழுது 2 மடங்கு வேதனை என்கிறார். ஆனால் சமகாலத்தில் இந்த மலிவாக்கப்படுகிற சமூக வலைத்தளங்கள் என்பது படுமோசமாய் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதில் பள்ளியில் படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க, இவர்களெல்லாம் சேர்ந்து அதற்கென்று ஒரு குரூப்பை ஆரம்பித்து லைவாக இதெல்லாம் சொன்னா சில பேர், நீங்க என்ன இவ்வளவு கடுமையா இஸ்லாத்தை கடைபிடிக்கணுமா? ஆமாம், உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்கு வந்தா முழுசா வந்துரு. தலையை நுழைய வச்சுட்டு உடம்ப வெளியே நீட்டுறது, இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. சில பேரை பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து முகத்தை மட்டும் அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்மைலை வைத்துக் கொள்வது. லைக், உனக்கு எத்தனை லைக்கு, உனக்கு எத்தனை ஷேர். சில பேர் லைக் பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம். எனக்கெல்லாம் நீங்க லைக் போடுவீங்களா? எனக்கெல்லாம், என் டான்ஸுக்கெல்லாம், உனக்கு மட்டும் எப்படி 5000 பேர் லைக்கு? அப்படித்தான். கொஞ்சம் நீ முகத்தெல்லாம் கொஞ்சம் திறந்து காட்டணும். அட, என்னுடைய ஆடை எப்படி இருக்கிறது, என் முகம் எப்படி இருக்கிறது என்று வெளிப்படையாய் ஒரு பெண் வாய் திறந்து கேட்கிறாள் என்று சொன்னால், இதை விட ஒரு மோசமான, இது என்ன மனநிலை என்றே புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வெளியே நடக்கிற பொழுது ரோட்டிலே குனிந்த தலை நிமிராமல் சில பேர் மார்க்கோ அனுமதிக்காத முகத்தை எல்லாம் மூடிட்டு போவதை பார்க்கிறோம். ஆனால் வீட்டிலே மறைவாக இருக்கிற பொழுது சமூக வலைதளத்திலே ஆடுவதென்ன, பாடுவதென்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இசை, இது போன்ற அந்த கலாச்சாரங்கள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாருடைய உள்ளம், யாருடைய வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பதை விட, ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்திலே தண்ணீர் பட்டு சீலும் சலமும் வடியும் தானே, அந்த சீலையும் சலத்தையும் உன் உள்ளத்திலே நிரப்பிக் கொள்வது சிறந்தது. ஒரு டம்ளர் சீல் கொடு அப்படின்னு குடிப்பியா? ஒரு பாட்டில்ல சலத்தை கொடுங்க, குடிக்கிறேன். இருக்குதா உங்கள்ட்ட சலம் இருக்குதா? நீ உன் உள்ளத்தை கவிதையால், பாடலால், இசையால் நிரப்புவதை விட சீல் சலத்தை கொண்டு நிரப்புவது மேலானது. இதற்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா? இறைவன் எப்படி வாழச் சொல்கிறானோ அந்த வாழ்கிற முறையில் இறை வார்த்தையை, இறை தூதரின் வார்த்தையை உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். ஒரு அழகான சம்பவத்தோடு இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்தில் ஒரு இளைஞர் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் தூக்கி வீசுகிறார். மர்சத் ரலியல்லாஹு அவர்கள், மர்சத் இவர் மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வருகிறார். மக்காவில் இருக்கிற பொழுது இவருக்கு அனாக் என்கிற ஒரு காதலி உண்டு, லவ்வர். மக்காவில் இருக்கிற பொழுது அனாக் அப்படின்ற ஒரு பெண்ணை அதிகமாக விரும்புகிறாங்க. ஆனால் மதீனாவிற்கு வந்து விட்டார். ரசூல்லா ஒரு வேலை விஷயமா திரும்ப மக்காவுக்கு அனுப்புகிறாங்க. மக்காவில் சில முஸ்லிம் கைதிகள் பிடிபட்டிருக்கிறார்கள், அவங்கள போய் மீட்டு கொண்டு வாங்க, சங்கிலிகளால் பிடிபட்டிருக்கிறாங்க. நேரம் மறுசது வர்றாங்க, அந்த கைதியை பார்க்குறாங்க, சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைதி அப்படியே எடுத்து அவரை கொண்டு போலான்னு நினைக்கிற பொழுது எந்த மூதேவியை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது முன்னாடி வந்துருச்சு. அல்லாஹ் சோதிக்கிறான். அனாக்கு வந்து விட்டான். கேட்கிறான், மர்சத், மர்சது தானே? அவர் கேட்கிறார், ஆமாம் மர்சது தான்.
உடனே அந்த அனாக்கு சொல்லுகிறார், மர்ஹபா, வரவு நல்வரவாகட்டும், ரொம்ப அழகாய் நீ வந்திருக்கிறாய். அடுத்து சொல்லுகிறார் லஹு மர்சதிடத்தில் சொல்லுகிறார், லைலா, இன்று இரவு மட்டும் என்னிடத்திலே தங்கிவிட்டு போயேன். வஹலன் ஹலும், ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ வந்தது. ஃபபித் இந்தனல் லைலா, இரவு மட்டும் தங்கிட்டு போயிரு. அவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட உள்ளத்திலே பதிய வைக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்கிறார் என்று பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை, அனாக், அனாக்கே, ஹர்ரமல்லாஹு ஸினா, விபச்சாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். எங்க கூப்பிடுற? லவர் தான், காதலித்தாய், திடீர்னு போயிட்டேன், பார்த்த உடனே உன் மேல ஆசை பொங்குது. அப்படியே கொஞ்ச நாளில், சிறிது நாளில் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்கள். உடனே எதிரிதான அனாக்கு சும்மா இல்லாம கூடாரவாசிகளை எல்லாரும் வாங்க, உங்க கைதியை திருடிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறான்னு கத்த ஆரம்பித்து விட்டான். அங்க இருக்கிற எதிரிகள் எல்லாம் வந்து இவரை ஓட ஓட துரத்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வேலையை முடிக்கணும். அந்த கைதியை, அந்த முஸ்லிம் கைதியை தன் தோளிலே சுமந்தவாறு ஓடுகிறார். வெயிட்டு தாங்க முடியல, கைதி கையில சங்கிலி. உடனே ஒரு ஓரமாய் ஒரு குகைக்கு கீழே ஒளிந்து கொள்கிறார். மரிசத் அவங்க சொல்றாங்க, நானும் அந்த கைதியும் மெதுவாய் ஒளிந்து கொண்டிருந்தோம். எதிரிகள் வந்தார்கள், தேடி தேடி பார்த்தார்கள், நாங்கள் கீழே தான் இருந்தோம். உடனே எதிரியில ஒரு எதிரி என்ன பண்ணா, சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தான். இவ்வளவு விளக்கிறாரு பாருங்க. அவன் கழித்த சிறுநீரின் சாரல் என் மீது தெளித்தது. நாங்கள் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தோம், அவ்வளவு நெருக்கமாக இருந்தோம். அவன் போய்விட்டான். பிறகு அவரு சங்கிலி எல்லாம் கையில விலங்கிடப்பட்டிருக்கிற விலங்குகளை எல்லாம் உடைச்சிட்டு அல்லாஹுவின் தூதரிடத்திலே கொண்டு போய் விட்டதற்கு பிறகு நான் அல்லாஹுவின் தூதரிடத்திலே கேட்டேன், அல்லாஹுவின் தூதரே, அனாக்கை பார்த்தேன், நான் அங்கே காதலித்து வந்தேன் தானே, அவளை பார்த்தேன். யா ரசூலல்லாஹ், அன்கிஹு அனாக், நான் அனாக்க திருமணம் முடிச்சுக்கலாமா? அவள் காஃபிர், அவள் ஒரு இறை மறுப்பாளர். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. இப்பொழுது அல்லாஹ் திருக்குர்ஆனில் 24வது அத்தியாயம் 3வது வசனத்தை அருளுகிறான். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியா அவ் முஷ்ரிகா வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸான் அவ் முஷ்ரிக். ஒரு இறை மறுப்பாளர் ஒரு இறை மறுப்பாளரையே திருமணம் முடிப்பார். ஒரு விபச்சாரம் செய்தவர் ஒரு விபச்சாரம் செய்தவரையே திருமணம் முடிப்பார். ஹுர்ரிம ذلك على المؤمنين, முஃமின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று 24வது அத்தியாயம் 3வது வசனம் இறங்குகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா மர்சத், நீ அனாக்கை திருமணம் முடிக்க கூடாது. வல்லாஹி அல்லாஹ்வின் தூதரே, நான் அவளை திருமணம் முடிக்க மாட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லிவிடுவேன். ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறது, மீண்டும் அனாக்கை பார்க்கிறாள். நீ எனக்கு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவள் அல்லர், நீ ஹராமாக்கப்பட்டவள் என்று போட்டு உடைத்தார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இள ரத்தம் தான், இளம் பருவம் தான். நீங்கள் நாம் மலிவாய் கருதுகிறோம் சில பாவத்தை, ஆனால் பெரும் பாவத்தை கூட அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக தங்களுடைய ஆசைகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உளப்பரிசோதனை செய்வோம். பெற்றோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இளைஞர் பெண்களே, நம்முடைய சமூக வலைதளத்தை நான் என் குடும்பத்தார் பார்க்காவிட்டாலும் என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, நான் யாரோடு பேசுகிறேன், யாரோடு பழகுகிறேன், யாரோடு நட்பு உறவாடுகிறேன், என் மார்க்கமாய் என் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஹிஜாபை கேவலப்படுத்துகிறேனா, அவமானப்படுத்துகிறேனா, இவைகளை எல்லாம் நாம் உளமாற உளப்பரிசோதனை செய்வோம். மலிவாக கருதப்படுகிற ஆபத்தான பாவங்கள் நம்மை நரகத்தின் ஆழத்திலே கொண்டு போய் வீழ்த்திவிடும் என்பதை கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மற்றும் ஒரு மிக முக்கியமான உளப்பரிசோதனை செய்து கொள்வதற்கான தலைப்பின் கீழாக அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.